பக்தி யோகம் என்றால் முதலிலே தன்னுடைய கர்மங்களை எல்லாம் விடாமல் செய்ய வேண்டும். செய்து கொண்டே வந்து கூட இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு மேலே தியானம் செய்ய தொடங்க வேண்டும். தியானம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு சமயத்திலே அது நேரே காண்பதற்கு நிகரானதாக ஆகிவிடும். அது வந்துவிட்டால் இவனுடைய பழைய பாபங்கள் எல்லாம் ஒழிக்கப்படுகின்றன. அது இன்னும் கொஞ்ச நாள் தொடரணும். அது ஒரு முறை வந்துவிட்டால் முக்தி என்று சொல்லவில்லை. அந்த நிலையை எய்திவிட்டால் பழைய பாபங்கள் எல்லாம் கழிந்து விடுகின்றன அந்த பக்தியுடைய பெருமையாலே. அதற்கு மேலே பல ஆண்டுகளோ பல பிறவிகளோ எத்தனையோ நாள் ஆகலாம். அது ஆனதற்கு பிறகு பகவானை ஒரு பக்தி யோக நிஷ்டன் அடைகிறான் என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப ஸ்வதர்மம் கர்மங்களை செய்வது, ஞானம் ஆத்மாவை உள்ளபடி புரிந்து கொள்வது, அதற்காக இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது, வைராக்கியம் உலக விஷயங்களில் ஆசையை விடுவது, இது மூன்றோடும் சேர்த்து நாம் செய்து கொண்டே வந்தால் பக்தி யோகம் என்பது கைகூடும். அந்த பக்தி யோகத்தை செய்து கொண்டே வந்தால் அப்போது பகவான் நமக்கு கைகூடுகிறார், அவரை அடையலாம் என்பது கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம். இதைத்தான் கண்ணன் 18 அத்தியாயங்களிலே தெரிவிக்கிறார். ஆக பக்தி தான் சொல்லப்பட வேண்டும், கர்மயோகம் ஞான யோகம் சொல்லப்பட வேண்டும். இதை எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்றால் 3 ஷட்கங்களாக கீதையை பிரிக்கிறார்கள். முதல் 6 அத்தியாயங்களுக்கு பிரதம ஷட்கம், முதல் ஷட்கம்னு பெயர். ஷட்கம்னால் ஒரு 6னுடைய கூட்டம்னு அர்த்தம். முதல் 6 அத்தியாயங்களின் கூட்டத்துக்கு பிரதம ஷட்கம்னு பெயர். அடுத்து மத்தியம ஷட்கம், நடு 6 அத்தியாயங்கள். கடைசியில் சரம ஷட்கம், கடைசி 6 அத்தியாயங்கள். இதில் முதல் 6 அத்தியாயங்களாலே கண்ணன் சொல்லுவது கர்மயோகம், ஞான யோகம், ஆத்மாவை பற்றின தியானம். ஆத்மானா ஜீவாத்மா, ஜீவாத்மாவை பற்றி இதே போல முதலிலே தியானம் செய்ய வேண்டும். ஏன்னா ஜீவாத்மா எப்படிப்பட்டவர் என்பதும் நமக்கு உள்ள மனசுல இறங்கணுமோ இல்லையோ. வெறும் நூல்களை படித்தேன், ஜீவாத்மா அணுவானவர், உடலை காட்டிலும் வேறுபட்டவர், அறிவுடையவர், பகவானுக்கு தொண்டன். ஒரு தடவை எழுதி படித்து வச்சுன்றதுக்காக நமக்கு புரிஞ்சிட போறதில்லை. புரிந்து விட்டாலும் அது நடைமுறையில் வர வேண்டும் என்றால் அது உள்ள நன்னா பதியணும். ஆழ் மனசிலே சென்று அது பட்டால் தானே நம்முடைய காரியத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல இங்கும் ஆத்மாவை பற்றி முதலிலே தியானம் செய்ய வேண்டும். அதை செய்து கொண்டே வந்தால் அப்பதான் நான் யார்னு உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். அது ஏற்பட்டால் தான் பரமாத்மாவை பற்றி தியானம் செய்வதை தொடங்க வேண்டும். அப்ப முதல் 6 அத்தியாயங்களாலே கர்மயோகம் ஞான யோகம் இது ரெண்டையும் சொல்லி ஆத்மாவை எப்படி தியானித்து ஆத்மாவை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த 6 அத்தியாயங்களாலே தன்னை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும், தன்னிடத்தில் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்று 7வது அத்தியாயம் தொடங்கி 12வது அத்தியாயம் வரை தெரிவிக்கிறார். கடைசியாக 13வது அத்தியாயம் முதல் 18வது அத்தியாயம் வரை புதிதாக சொல்லுவது ஒன்றும் கிடையாது. முன்னாடியே சொன்ன விஷயங்களிலே என்னென்ன விடுபட்டு போன சில முக்கியமான கருத்துகளோ அதையெல்லாம் கடைசி 6 அத்தியாயங்களில் தெரிவிக்கிறார். பூர்வ சேஷகா அந்திமோதிதா என்று தெரிவிக்கிறார் ஆளவந்தார். முன்னால் 12 அத்தியாயங்களில் என்ன சொல்லப்பட்டதோ, என்ன சொல்லப்பட்டது? உலகம் எத்தகையது, ஜீவாத்மா எப்படிப்பட்டவர், பரமாத்மா எப்படிப்பட்டவர், கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இது 6 விஷயம்தான் கீதையில் சொல்லப்படுகிறது. அச்சேதனம், சேதனன், பரமாத்மா 3 தத்துவங்கள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3 வழிமுறைகள். தத்துவம் ஹிதம் என்று தெரிவிப்பார்கள். தத்துவம் என்றால் உண்மை பொருள், ஹிதம் என்றால் நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு வழி மார்க்கம்னு அர்த்தம். இப்போ 3 பொருட்களும் 3 மார்க்கங்களும் 12 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டுள்ளன. கடைசி 6 அத்தியாயங்களாலே இவற்றை பற்றியே வேறு என்ன அதிகமான தகவல்களை நமக்கு சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் பகவான் தெரிவிக்கிறார். இனி இந்த கீதா சாஸ்திரத்திலே சுருக்கமாக என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கலாம். முதலிலே கீதை எதற்கு பிறந்தது? அர்ஜுனன், பாண்டவர்கள், கௌரவர்கள் அனைவருமே குருக்ஷேத்திரத்திலே தாங்கள் வந்து அணிவகுத்து நின்றார்கள். அப்போது திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக யுத்சவா மாமகாஃப் பாண்டவாச்சைவ கிம் அகுர்வத சஞ்சய. என் பிள்ளைகளான துரியோதனன் முதலானவர்களும் பாண்டு பிள்ளைகளான யுதிஷ்டிரன் முதலானவர்களும் சண்டை செய்யும் ஆசையோடு குருக்ஷேத்திரத்துக்கு சென்றார்களே, என்ன செய்தார்கள் என்று திருதராஷ்டிரனுடைய கேள்வி. சண்டையிடப் போனவர்கள் என்ன செய்தார்கள்னா என்ன பதில் எதிர்பார்க்கிறார்? சண்டையிட்டார்கள்னு தான் பதில் வரப்போகிறது. அப்போ என்ன கருத்தென்றால், ஒருவர் சாப்பிடுவதற்கு சென்றார், சாப்பிட்றதுக்கு சமையலறைக்குள் போனாரே, அவர் என்ன செய்தார் இப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்?
சாப்பிட்டாரான்னு அர்த்தம் கிடையாது. சாப்பிடுவதற்கு முன் என்னென்ன செய்தார், தான் மாத்தியானிகம் பண்ணிட்டு வந்தாரா, அந்த இலையில போட்டுண்டு சாதிச்சுட்டாரா, பரிசேச்சனம் பண்ணாரா, பகவானை சேவித்து விட்டு அவருடைய தீர்த்தத்தை வாங்கி கொண்டு அமர்ந்தாரா உண்பதற்கு. அப்ப அதற்கு முன்னால் இவர் என்னென்ன செய்தார்னு அந்த கேள்விக்கு தாற்பயம். சாப்பிடணும்னு போனாரே என்ன பண்ணார், அவர் அந்த கோயிலுக்கு சேவிக்க போனாரே என்ன பண்ணார், சேவிச்சார். கோயிலுக்கு போனவா சேவிச்சுட்டு வரப்போறா, அது முக்கியம் கிடையாது. அங்க யாரோட எங்க நின்னா, என்ன பேசினா, என்னென்ன வம்பு வந்தது, இதைத்தானே கேட்க ஆசை. அதே போல திருதராஷ்டிரன் கேட்பது, அங்கு எல்லாரும் யுத்தம் செய்வதற்காக சென்றார்களே, முன்னால் என்ன செய்தார்கள், ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்ததா, யுத்தம் வேண்டுமா வேண்டாமான்னு யோசித்தார்களா, யாருக்காவது மனசு மாறி, துரியோதன் ஒருவேளை மனசு மாறி இந்த யுத்தம் வேண்டாம் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விடுகிறேன்னு சொல்லிட்டாரா. ஏனால் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் தர்ம பூமியோ இல்லையோ, அங்க போய் காலை வச்ச உடனே துரியோதனனுக்கு ஒருவேளை மனசு மாறி ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டா, அல்லது யுதிஷ்டிரனுக்கு மனசு மாறி நீ கொடுக்கிற ராஜ்யமே எனக்கு வேண்டாம், நான் துறவியாகவே இருந்து விடுகிறேன், நீயே முழு ராஜ்யத்தையும் வைத்துக்கொள்னு சொல்லிவிட்டால், அப்படி ஏதாவது நடந்ததா, என்ன பேசினார்கள் என்று திருதராஷ்டிரன் கேட்க, அதற்கு பதிலாகத்தான் சஞ்சயன் தனக்கு வியாசருடைய அனுகிரகத்தாலே குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறதோ அது அனைத்தையும் பார்க்கவும் கேட்கவும் சக்தி இருந்தது. வியாச பிரசாதாதேவன்னு தானே சஞ்சயன் தெரிவிக்கிறார். அவருடைய அனுகிரகத்தாலே திருதராஷ்டிரனுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியணுமோ இல்லையோ, மொத்தத்துக்கும் காரணம் அவர்தான். திரௌபதி அவமானத்துக்கும் அவர்தான் வாய்மூடி இருந்தார். அவர்கள் காட்டுக்கு செல்லும் போதும் வாய்மூடி இருந்தார். தவறாக சூதாடின போதும் வாய்மூடி இருந்தார். இப்போ தனக்கு ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன போதும் வாய்மூடி இருந்தார். இத்தனையும் செய்தவர் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது யுத்தத்திலேன்னு சொன்னால் தவறொல்லையோ. அதனாலே இவருக்கு அனைத்தும் தெரிய வேண்டும் என்பதற்காக சஞ்சயனுக்கு அனுகிரகித்து நீ என்ன நடக்கிறதோ சொல் என்று சொல்லிவிட்டு வியாசர் சென்றார். அவர் சொல்லத் தொடங்கினார் ஒவ்வொன்றாக என்னென்ன நடந்தது. அப்ப கண்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கொள்கிறார்கள். அதை பார்த்து பார்த்து சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறார். இதை வைஷம்பாயனரும் ஜனமேஜயனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மகாபாரதத்தினுடைய கதை அதுதானே. வைஷம்பாயனன் பரீட்சித்தினுடைய பிள்ளை. வைஷம்பாயனரும் ஜனமேஜயன் பரீட்சித்தினுடைய பிள்ளை. வைஷம்பாயனர் ஒரு ரிஷி. அந்த வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு உபதேசித்தது இவ்வாறு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசித்தான் என்று. சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உபதேசித்தது இவ்வாறு கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னார். அப்போ ஒரு சம்வாதத்துக்குள்ளே சம்வாதம். இத்தனை உரையாடல்கள் உள்ள போய் பார்க்கணும். முதலிலே என்ன நடந்தது, தான் அங்கு யாரெல்லாம் கூடி இருக்கிறார்களோ, யுத்தம் செய்வதற்கு கூடி உள்ளார்களோ, அவர்கள் அனைவரையும் தான் காண வேண்டும். கண்டு இவர்கள் யாரெல்லாம் என்னோடு போரிடப் போகிறார்கள், இந்த யுத்தத்திலே என்னென்ன இழக்கப் போகிறோம் என்று நான் பார்க்க வேண்டும் என்று அர்ஜுனன் தெரிவித்தான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத, 2 சேனைகளுக்கு நடுவிலே என்னுடைய தேரை நிறுத்து. எங்கு நின்றால் நான் சேனை முழுவதையும் துல்லியமாக பார்க்க முடியுமோ அந்த இடத்தில் நிறுத்துன்னு அர்ஜுனன் தெரிவித்தான். உடனே கண்ணன் புறப்பட்டார். சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்ம துரோண பிரமுகதா, நேர தேரை அழைத்து கொண்டு போய் பீஷ்மரும் துரோணரும் எங்க இருந்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி கண்ணன் நிறுத்தினாராம். எதுக்குனால் இவன் முன்னமே கலங்கி இருக்கிறான், இவனை இன்னும் கலக்கணுமோ இல்லையோ. இப்ப போய் துரியோதனனுக்கு முன்னாலோ கர்ணனுக்கு முன்னாலோ நிறுத்தி வச்சால் வர கோபத்துக்கு நான் சண்டை போடுறேன்னு அர்ஜுனன் சொல்லிடுவான். இவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பும் போயிடும் உபதேசிக்கிறதுக்கு. அதனால பீஷ்மருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார். பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னால் நிறுத்த அர்ஜுனன் பார்த்தான். கிருபையா பரயாவிஷ்டா விஷீதன்னிதம் அப்ரவீத் திருஷ்டுவேவம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அர்ஜுனன் தன்னுடைய இயற்கை நிலையை இழந்தான். கிருபையா பரையா ஆவிஷ்டா, மிக அதிகமான கருணை தன்னுடைய மனதை பீடித்து கொண்டது. இவர்களை போய் நாம் கொல்ல வந்து விட்டோமே, கண்டிப்பா அவர்கள் இறந்து விடுவார்கள்னு அர்ஜுனனுக்கு தெரியும். தங்களுக்குத்தான் வெற்றி, கௌரவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள்னு தெரியும். ஆனால் பந்துக்கள் உறவினர்கள் அவர்கள் பேரிலே கருணை கொண்டான். அர்ஜுனனுக்கு காண்டீபம் கையிலிருந்து நழுவவே நழுவாது. அவன் தெரிவிக்கிறான், சீதந்தி மம காத்ராணி, என்னுடைய உடல் நடுங்குகிறது. முகம்ச பரிசுஷ்யதே, நாக்கு வறண்டு போகிறது. வேபதுஷ்ச சரீரேமே ரோமஹருஷஸ்ச ஜாயத்தே, மயிர்கூச்சல் எரிகிறது. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாது, கையில் காண்டீபத்தை பிடிக்கவில்லை, கால் நடுங்குகிறது, கை வழுக்குகிறது. எப்படி யுத்தம் செய்வதென்று தெரியவில்லை. இவர்களையெல்லாம் கொன்று நான் பெறும் ராஜ்யம்,
எனக்கு வேண்டாம். இவர்களை கொன்று அவர்கள் சடலங்களுக்கு மேலே நான் ராஜ்யம் ஆள்வதை விட நான் துறவியாக பிச்சை எடுத்து வாழ்ந்து கொள்கிறேன். இவர்கள் என்னை கொல்லுவதாக இருந்தாலும் சரி, நான் இவர்களோடு சண்டையிட விரும்பவில்லை. இது தர்மமா அதர்மமன்றா என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இத்தனை பேர் உயிரிழக்கப் போகிறார்கள். என்னுடைய குலத்தின் நாசத்துக்கே நான் காரணமாக இருக்கப் போகிறேன். ஒரு குலம் நாசமடைந்தால் அந்த குலத்தில் அதற்கு மேலே தர்ப்பணங்கள் ஸ்ராத்தங்கள் பண்ணுவதற்கு ஆளே இல்லாமல் போவார்கள். பித்ருக்காரியங்கள் தடைப்பட்டால் வரும் சந்ததிகள் மற்ற உறவினர்கள் தாக்கப்படுவார்கள். அது நடந்தால் குலமே அழிந்துவிடும். அப்ப குலத்தினுடைய நாசத்துக்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு தெரியவில்லை. குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாக. கௌரவர்களுக்கு கர்வம். அவர்களுக்கு இது புரியாமல் சண்டையிட வருகிறாள் என்றால் புரிந்த நாங்களும் அதே போல சண்டையிடலாமா? நாங்களாவது சண்டையை தவிர்த்து நாங்கள் சமரசம் செய்ய வேண்டும். சமரசம் இல்லையா, இந்த யுத்தத்தையே விட்டு ஓடிவிடுகிறோம் என்று அர்ஜுனன் தெரிவித்தான். அப்போது கண்ணனிடத்திலே பிரார்த்தித்தான். ஏவமுக்த்வா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விசிருஜ்ய சசரம் சாபம் சோக சம்பிக்ன மானசா. கையிலிருந்த காண்டீபத்தை கீழே போட்டான். தேர்ல மேல அமர்ந்திருந்தானோ ஆசனத்திலே அங்கிருந்து இறங்கி வந்து, கண்ணன் கீழே ஒரு ஆசனத்தில் இருக்கிறார், அவன் பின்னால் உயர்ந்த ஆசனத்திலே இருக்கிறான். அங்கிருந்து இறங்கி வந்து தேரின் நடுப்பகுதியிலே காண்டீபத்தை கீழே போட்டுவிட்டு அர்ஜுனன் அமர்ந்து விட்டான். தூஷ்ணீம் பபூவ. அதற்கு மேல் பேசவில்லை. கண்ணன் சொல்லி பார்த்தார், கேட்கவில்லை. கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ பிருச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். கண்ணா, எனக்கு எது சரி என்று தெரியவில்லை. கார்பண்யம், என்ன செய்வதென்று தெரியாமல் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன். கார்பண்ய தோஷ அபஹத ஸ்வபாவா. எனக்கு ஸ்வபாவம் தைரியமாக இருப்பேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நகராமல் அசையாமல் நான் இருக்கக்கூடியவன். ஆனால் இவர்களிடத்தில் இருந்த கருணையாலே என் மனது ஆட்டம் கண்டுவிட்டது. அதனால் என்ன நேர்ந்தது? தர்மமே அதர்மம் என்று எனக்கு தோன்றுகிறது. கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவா பிருச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக. இந்த யுத்தம் எனக்கு தர்மமா அல்லது அதர்மமா? இத்தனை பேரை கொன்று செய்யக்கூடிய ஒரு செயல் சரியாக ஆகுமா? அல்லது எதுவாக இருந்தாலும் என் தர்மம்னு நான் பண்ண வேண்டுமா? எனக்கு எது என்று தெரியவில்லை. அதனாலே யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே. எந்த ஒன்று எனக்கு கண்டிப்பாக நன்மையை விளைக்குமோ அதை நீதான் உபதேசிக்க வேண்டும். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். என்னை உன்னுடைய அத்த பிள்ளைன்னு நினைச்சுக்கோ, நண்பன்னு நினைத்துக்கொள், உன்னுடைய சரணாகத்தன்னு நினைத்துக்கொள், சிஷ்யன்னு வைத்துக்கொள். எப்படி இருந்தாலும் எனக்கு நீ உபதேசிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் தான் வருந்தி கேட்டவுடன் கண்ணனுக்கு பொறுக்க முடியாமல் கீதா சாஸ்திரத்தையே வெளியிடத் தொடங்கினான். அஸ்தான ஸ்நேககாருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். அந்த அர்ஜுனனுக்காகத்தான் 18 அத்தியாயங்கள் கொண்ட கீதையே பகவான் விரித்து உரைத்தார். தொடங்கும் போது அவர் புரிந்து கொண்டார் இவனுக்கு என்ன சந்தேகம், அதை நீக்குவதற்கு தான் என்ன செய்ய வேண்டும்னு புரிந்து கொண்டார். அர்ஜுனனுக்கு 2 கஷ்டங்கள் உள்ளன. ஒன்று, இந்த யுத்தத்தை செய்து தான் அம்பை எய்தால் பீஷ்மரும் துரோணரும் துரியோதனனும் அழிந்து விடுவார்கள் என்று அவன் நினைக்கிறான். இதுதான் அவனுடைய முதல் தவறு. 2வது தவறு, அப்படி அவர்களை அழித்து செய்யக்கூடிய யுத்தமானது தர்மமாக இருக்காது, அதர்மமாக இருக்கும் என்று பிரமித்து விட்டான். அப்ப இவனுக்கு 2 விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். அவன் அம்பு எய்தால் அழியப்போவது உடலே தவிர ஆத்மா கிடையாது, ஆத்மாவை என்றும் அழிக்க முடியாது என்று முதலில் புரிய வேண்டும். இது புரிந்துவிட்டால் எப்பேற்பட்ட கொலை தொழிலாக இருந்தாலும் யுத்தம் ஒரு க்ஷத்திரியனுக்கு தர்மம். தர்ம யுத்தமாக இருந்தால், சரியான அறத்தின் வழி நின்று சண்டையிடுவதாக இருந்தால் அது ஒரு க்ஷத்திரியனுக்கு உயர்ந்த தர்மம். ஆகையால் நீ செய்ய வேண்டும்னு அறிவிக்க வேண்டும். இப்போ 2வது அத்தியாயத்திலே முதலில் பகவான் இதைத்தான் செய்கிறார். முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனுடைய வருத்தத்தாலே அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் பகவானை சரண் புகுந்தான். முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயத்திலே கண்ணன் தொடங்குகிறார். நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹ சர்வேவயம் அதப்பரம். அர்ஜுனா, முதலில் நாமெல்லாம் அழிந்து விடுவோம் என்கிற எண்ணத்தை விட்டுவிடு. நானும் முக்காலத்திலும் உண்டு, நீயும் முக்காலத்திலும் உண்டு. இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் சேனைகள் அனைவரும் முக்காலத்திலும் உண்டு. முன்னால் கடந்த காலத்திலே நான் இல்லை என்பது கிடையாது, நானும் இருந்தேன்.
நீங்களும் இருந்தீர்கள், அவர்களும் இருந்தார்கள். நிகழ்காலத்திலும் மூவரும் இருக்கிறோம், வருங்காலத்திலும் மூவரும் இருக்கப் போகிறோம். ஆகையால் அவர்கள் அழிந்து விடுவார்கள், ஆத்மா அழியும் என்று நினைக்காதே. அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அருகதி என்று அதற்கான யுக்தியோடு கண்ணன் தெரிவிக்கிறார். அர்ஜுனா, ஆத்மா என்பது மிகவும் நுண்ணியது. அதுதான் இந்த உடலுக்குள்ளே புகுந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்குகிறது. எப்போதுமே ஒரு பொருளை அழிக்க வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கு உள்ளே ஏதாவது ஒன்று சென்று தான் அதை அறுக்க வேண்டும். ஒரு பழம் இருக்கு, பழத்தை கத்தியால் வெட்ட வேண்டும் என்றால் அந்த கத்தியினுடைய முனை நுனியானது அந்த பழத்தை விட சூக்ஷ்மமானதாக கூர்மையானதாக இருந்தால்தான் உள்ளே சென்று அதை வெட்ட முடியும். அப்ப எப்போதுமே ஒரு பொருள் மற்றொரு பொருளை அழிக்கிறது என்றால் அதற்குள்ளே சென்று அதை குலைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தால்தான் முடியும். அது ஆத்மாவை குறித்து யாருக்குமே கிடையாது, மிகவும் நுண்ணியது. என்ன கத்தி கொண்டு வந்தாலும் அதற்குள்ளே சிறியவராக ஆத்மா இருக்கார். கத்தி இவ்வளவு பெருசு இருக்கு. ஆத்மாவினுடைய அளவு என்ன? ஒரு நெல்லுமணியை எடுத்து அதில் ஒரு நுனியை எடுத்துக்கொண்டு அதை 100ஆக பிளந்து அதில் ஒரு பகுதியை எடுத்து 100ஆக பிளந்து அதில் ஒரு பகுதியை எடுத்து 100ஆக பிளந்து இப்படி பிளந்து கொண்டே போனால் கூட ஆத்மா அதைவிட சிறியவர்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட ஆத்மாவை கத்தியால் குத்தி ஒரு நாளும் கொல்ல முடியாது, நெருப்பாலே சுட்டி எரிக்க முடியாது, ஜலத்தாலே நனைக்க முடியாது, காத்தாலே உலர்த்த முடியாது. ஆத்மாவை எப்படியுமே அழிக்க முடியாது. அவர்தான் எல்லா பொருள்களுக்குள்ளும் தான் மறைந்து இருக்கிறார். அப்ப அவ்வளவு நுண்ணியவரானபடியால் ஆத்மாவுக்கு அழிவு என்பது யாராலும் ஏற்பட முடியாது. அதை முதலிலே புரிந்துகொள். அடுத்தது, இந்த உடல் அழியும்னு வருத்தப்படுகிறாயா? உடல் எப்படியுமே அழியப் போகிறது. நீ அம்பெய்தால்தான் பீஷ்மர் இறப்பார், இல்லாவிட்டால் எப்போதுமே வாழ்வார்னு யாரான்னு சொன்னாளான்னு. ஆகையால் அதற்கும் வருத்தப்படாதே. உடல் அழியப் போகிறதேன்னு பார்த்தால் அழிவதுதான் உடலினுடைய இயற்கை. ஆத்மா அழியப் போகிறாரான்னு பார்த்தால் அது தவறு. ஆத்மா ஒரு நாளும் அழிய மாட்டார். ஆகையால் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. உனக்கு ஒரு சட்டை வேஷ்டி பழையதாக ஆகிவிட்டால், கிழிந்து போய்விட்டால் மாற்றிக்கொள்கிறாயோ இல்லையோ, அதே போல இந்த உடல் பழையதாகிவிட்டால் ஆத்மா மாற்றிக்கொள்கிறார். உடல் ஒரு சட்டை மாறும்போது யாரும் அழுவதாக எனக்கு தெரியவில்லை, உடல் மாறும்போது மட்டும் ஏன் அழுகிறீர்கள்? அதே போல தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. குழந்தை சின்னதா பறக்கிறது. சிசுவாக இருந்த குழந்தை பாலனாக வளரும்போது யாரும் அழவில்லை, பாலன் குமாரனாக வளரும்போது யாரும் அழவில்லை, குமாரன் யுவாவாக வளரும்போது யாரும் அழவில்லை, யுவா விருத்தனாக வயதானவனாக ஆகும்போது யாரும் அழவில்லை. அந்த விருத்தன் இந்த உடலை தூக்கி போட்டுட்டு வேற உடல் எடுத்துட்டா மட்டும் ஏன் அழறு? இத்தனை மாற்றங்கள் உடலுக்கு வந்த போது அழாதவர்கள் ஏன் புது உடல், இதை விட நல்ல உடல், இதுவான கிழிஞ்சு போன பழைய உடலாகி இருக்கும் புது உடலை எடுத்த போகிறார், ஏன் வருத்தப்படுகிறாய்? அதுவும் யுத்தத்தில் ஒருவர் உயிரிழந்தால் நல்ல ஸ்வர்க்கத்தையே பெறப்போகிறார், நற்கதி பெறப்போகிறார். அப்ப நீ வருத்தப்படுவதற்கு காரணமே கிடையாது. ஆத்மா வேறு உடல் வேறு என்று புரிந்துகொள். ஆத்மாவை எந்த யுத்தத்தாலும் அழிக்க முடியாது, உடலை எந்த மருந்தாலும் காப்பாற்றி வைக்க முடியாது. உடல் அழியத்தான் போகிறது. நாசத்தோ வித்யதே பாவகா நாபாவோ வித்யதே சதஹா. அசத்து எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது உடல் என்பது. அதை நீ இப்படியே இருக்கணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆத்மா என்றுமே ஒரே மாதிரி இருப்பவர், அவரை அழிந்து போ என்று யாராலையும் செய்ய முடியாது. ஆகையால் இவற்றினுடைய வேறுபாட்டை புரிந்துகொள் என்று முதலிலே அதை சொன்னார். அடுத்தது ஸ்வதர்மம் சாப்பி சாவேக்ஷ்ய ந விகம்பித்து மர்ஹசி தர்மியாதி யுத்தாத் ஸ்ரேயோன்யது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இந்த யுத்தத்தை விட்டால் உனக்கு சிறந்த தர்மமே கிடையாது. தானாக வந்தது, நீ தேடி செல்லாமல் உனக்கு தானாக வந்த ஒரு யுத்தம். தர்மத்தின்படி நீ நடக்க வேண்டும். உனக்காக யுத்தம் செய்வதே தர்மத்தின் பக்கத்திலே உள்ளது. ஆகையால் நீ எந்த காரணத்துக்காகவும் இதை விடக்கூடாது. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கண்ணன் சொன்னார், யுத்தத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று 2வது அத்தியாயத்திலேயே சொல்லிவிட்டார். இப்ப கீதை அங்கேயே முடிஞ்சிருக்கணும். அர்ஜுனனுக்கு 2 சந்தேகம். ஆத்மா இந்த பீஷ்மர் அழிந்து விடுவாரா, அவரை கொல்லுகிறபடியால் யுத்தம் அதர்மமான 2 சந்தேகம். ஆத்மா என்றும் அழிய மாட்டார், தேகம் எப்படியும் அழியப் போகிறது, யுத்தம் தர்மம் தான் என்று 2வது அத்தியாயத்தில் 30 ஸ்லோகத்துக்குள்ளேயே பதில் சொல்லி முடிச்சுட்டார். அதோடைய கீதா சாஸ்திரம் முடிஞ்சிருக்கும்.
ஆனால் முடிக்கவில்லை, அதற்கு மேலே வளர்க்கிறார். அவன் எது நல்லதோ அதை சொன்னுன்னு சொன்னானோ இல்லையோ, இதோடு கண்ணனுக்கு நிறுத்த மனதில்லை, அதை மேலே வளர்க்கிறார். அர்ஜுனனுக்கு எண்ணம், கர்மங்களை நான் செய்ய வேண்டும் என்றால் அப்ப அதற்கு பயன் எனக்கு வந்து விடுமே, நான் கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும், ஒன்றையும் விடக்கூடாது என்று பகவான் தெரிவிக்கிறார். செய்து கொண்டே இருந்தால் இந்த கர்மத்துக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும், இந்த கர்மத்துக்கு இந்திர பதவி கிடைக்கும், இந்த கர்மத்துக்கு நரகம் கிடைக்கும், இந்த கர்மத்துக்கு வருண பதவி கிடைக்கும்னு வேதத்தில் சொல்லியிருக்கே. அப்ப அந்த பயன் எல்லாம் எனக்கு கிடைத்து விடுமா என்றால் அதுக்கு தான் தெரிவிக்கிறார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன, பலத்தில் நீ ஆசை வைக்காது. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரே கர்மம் தான், வேதத்தில் ஒரே ஒரு கர்மம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த கர்மத்தையே 3 மனநிலைகளோடு நாம் செய்யலாம். முதல் மனநிலை, இது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, இந்திரனுக்கு இந்த பூஜையை செய், வருணனுக்கு இந்த பூஜையை செய், அக்னி பகவானுக்கு இந்த யாகத்தை செய், அல்லது வேறொரு தேவதை குபேரனுக்காக இந்த ஹோமத்தை செய், செய்தால் உனக்கு இந்தெந்த பயன் கிடைக்கும் என்று வேதம் முதலிலே தெரிவிக்கிறது. அப்ப எனக்கு இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகம்னா பூமின்னு சொல்லலை, இந்த 17 லோகங்கள், இந்த அண்டத்துக்குள்ளே சம்சாரத்துக்குள்ளேயே நல்ல ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவனாக இருந்தால் அவன் ஸ்ரத்தையோடு வேதங்களை கற்று இந்த கர்மங்களை எல்லாம் செய்தான் என்றால் தானாக அந்தந்த பயன் கிடைக்கும். இதுதான் முதல் நிலை. அப்ப இந்த உலகத்தில் ஆனந்தப்படுவதற்கும் கர்மங்களை அனுஷ்டிக்கலாம். இந்த கர்மங்கள் பகவானுடைய ஆணை, இதை செய்தால் இந்த பயன் கிடைக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கணும், இந்த உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர்னு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுவே இல்லாவிட்டால் இந்த யாகத்தாலே எனக்கு ஸ்வர்க்கம்னு ஒரு லோகம் கிடைக்கும்னே ஒத்துக்க மாட்டேனே. இந்த உடல் எப்போது அழியப் போகிறதோ அப்போ நானே இறந்து விடுகிறேன் நினைத்து விட்டால் அப்ப நான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ செல்லவே முடியாது. அப்ப முதலில் ஆத்மா உடலை காட்டிலும் வேறுபட்டவர்ங்கிற புரிதல் அனைவருக்கும் வேண்டும். அதோடு சேர்த்து இந்த பயனுக்காக இதை செய்கிறேன், ஸ்வர்க்கத்துக்காக இதை செய்கிறேன் என்று செய்வது முதல் நிலை. அடுத்தது, இந்த பயன்களில் எல்லாம் எனக்கு ஆசை விட்டுவிட்டது, எனக்கு இனி முக்தி தான் அடைய வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை முறை மாறி மாறி பிறந்தாலும் எல்லா சுகங்களுமே துக்கத்தோடு கலந்து கலந்துதான் வருகின்றனவே தவிர துக்கமே இல்லாத சுகம்னு ஒன்று இந்த உலகத்தில் காண முடியவில்லை. ஸ்வர்க்கத்துக்கே சென்றாலும் என்று ஸ்வர்க்கத்திலிருந்து மறுபடியும் பூமிக்கு வரணுமோங்கிற பயத்திலேயே ஸ்வர்க்கத்தை அனுபவிக்க முடியல. அப்ப நிரந்தரமான சுகம், அளவற்ற சுகம் ஏதாவது உண்டானால் உண்டு முக்தி அடைய வேண்டும்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதற்கு என்ன பண்ண வேண்டும், இதே கர்மங்களை செய். இந்த கர்மங்களை பண்ணா ஸ்வர்க்கம் தானே கிடைக்கும், முக்தி கிடைக்குமானால் கிடைக்கும். என்ன செய்யணும் என்றால் 3 விதமான தியாகங்களோடு சேர்த்து அந்த கர்மங்களை செய்ய வேண்டும். கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பலத்தியாகம் என்று தெரிவிக்கிறார்கள். நான் இந்த செயலை செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். பகவான் எனக்குள்ளே இருந்து என்னை இயக்கி இந்த தர்ம காரியத்தை செய்விக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஸ்வர்க்கத்துக்காக செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். எனக்கு ஸ்வர்க்கத்தில் ஆசை இல்லை, முக்தி தான் வேண்டும். ஆகையால் இந்த செயலை பகவானுக்கு ஒரு பூஜையாக நான் செய்கிறேன், வேறு எந்த பயனையும் நான் ஆசைப்படவில்லை. கர்மம் என்பது பயனில் நான் ஆசை வைத்தால்தான் பயனை கொடுக்கும். நான் ஸ்வர்க்கத்தில் ஆசையோடு ஒரு யாகத்தை செய்தால் ஸ்வர்க்கத்தை கொடுக்கும். நான் பகவான கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றோம், என்ன அர்த்தம்? கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லாமல் உன்னை பண்ணேன்னா அதுக்கான புண்ணியம் எனக்கு வந்துடும். புண்ணியம் வந்தால் ஒரு 1000 வருஷம் ஸ்வர்க்கத்துக்கு போகலாமே தவிர முக்தியை ஒரு நாளும் அடைய முடியாது. அப்ப இந்த பிறவிலேயே அனைத்து கணக்குகளையும் முடித்துவிட்டு முக்தி அடையணும்னு ஆசை இருப்பவன் மறுபடியும் 1000 வருஷம் ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கான புண்ணியத்தை சேர்க்கக்கூடாது. இப்ப பாபம் எப்படி நாம் பரமபதத்துக்கு செல்ல விடாமல் தடுக்குமோ, புண்ணியம் என்பதும் நம்முடைய முக்தியை தடுக்கக்கூடியது. அதனால் தான் தர்ம காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆனால் நான் செய்கிறேன் என்று நினைக்காமல் பகவான் செய்விக்கிறார் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஸ்வர்க்கத்துக்காக செய்கிறேன் என்கிற புத்தியை விட்டுவிட்டு பகவானுக்கு ஆராதனமாக செய்கிறேன் என்று நினைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது மமதா தியாகம், இது என்னுடைய கர்மம், என்னுடைய பயனுக்காக செய்யப்படுகிறதுங்கிற எண்ணத்தை விட்டுடணும். பகவானுடைய ஆனந்தத்துக்காக செய்கிறேன், அவர் சொன்ன வேதத்தில் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எனக்காக எந்த பயனும் வேண்டாம், நான் தான் செய்கிறேன் என்கிற கர்வமும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய பயனுக்காக எனக்காக செய்யப்படும் கர்மம் என்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹா என்று ஒரு ஸ்லோகம். மயி
சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பணித்து விடு. அர்ப்பணித்து விடுனா அவரே பண்ணிக்கட்டும்னு சொல்றதில்லை. நான் அனைத்தையும் செய்கிறேன், ஆனால் நான் சுதந்திரமாக நான் செய்வதற்கு யார்? உள்ளே இருந்து பகவான் இயக்குகிறார். அவர் கொடுத்த உடலை கொண்டு, அவர் கொடுத்த அறிவாலே, அவர் கொடுத்த சாஸ்திரத்தை புரிந்து கொண்டு, அவரே உள்ளே இருந்து அனுமதி கொடுக்க, என் கையால் ஒரு நெய்யை எடுத்து ஹோமகுண்டத்தில் குத்தினேன்னா இப்போ முடிவெடுத்த நான் பெரியவனா? இத்தனை ஏற்பாடையும் செய்த அவர் பெரியவரா? அப்போ அவருடைய அனுகிரகத்தால் தான் நான் எந்த சிறு வேலையும் செய்கிறேன். அப்போ நான் செய்பவன்னு நினைக்காமல் அவர் செய்கிறார்னு நினைத்து கொள்ள வேண்டும். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா. என்ன புரிதல்? ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் பரமாத்மா இருந்து இயக்குகிறார்ங்கிற புரிதல் வேணும். அதற்கு மேலே நிர்ஆசீஹி, ஆசை அற்றவனாக இரு. அப்ப பயனிலே ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். நிர்மமோ பூத்வா, இது என்னுடைய கர்மம் என்கிற ஆசையையும் விட்டுவிடு. இப்படி செய்து கொண்டே வந்தாயென்றால் அதற்கு தான் கர்ம யோகம் என்று பெயர். முதலிலே கர்ம யோகம்னு பெயர் கிடையாது. சொர்க்கத்துக்காக இதை செய்தேன், வீடு கிடைக்கிறதுக்காக இதை பண்ணேன், கல்யாணமாகறதுக்காக இதை பண்ணேன், பிள்ளை பிறக்கிறதுக்காக இதை பண்ணேன். இப்படி செய்து கொண்டிருந்தால் நான் தர்மம், அர்த்தம், காமம், இந்த 3 புருஷார்த்தங்களுக்குள்ள தான் சுத்தின் இருக்கேன்னு அர்த்தம். இது 3ஐயும் விட்டு முக்தி அடையணும்னு ஆசை வந்து விட்டால் அதற்காக நான் பக்தி யோகம் செய்ய போகிறேன், பகவானை பற்றி தியானம் செய்து அதன் மூலம் அவருக்கு அடையப் போகிறேன்னு சொன்னால் அப்போது கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். அப்ப எனக்கு ஸ்வர்க்கம் தேவையில்லை, அந்த உயர்ந்த பதவிகள் தேவையில்லை. ஆனால் கர்மத்தை செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் என்றால் அந்த கர்மங்கள் தான் நம்முடைய மனதை தூய்மையானவையாக ஆக்குகின்றன. கர்மம் செய்ய 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 நம்முடைய பழைய பாபங்கள் எல்லாம் விலகும். ஒரே கர்மம் அதனுடைய பயனில் ஆசையோடு நான் செய்தால் அந்த பயனை கொடுத்து விடும். உன் பயனில் எனக்கு ஆசை இல்லை, பகவான் சொன்னதுக்காக உன்னை செய்கிறேன் நினைத்தால் நான் செய்து வைத்த பழைய பாபங்களை போக்கிவிடும். ஒரே கர்மத்துக்கு 2 சக்தியும் உண்டு. நான் புதுசா ஒரு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு சக்தி உண்டு, முன்னாடி சேர்த்து வச்ச பாபத்தை அழிப்பதற்கான சக்தியும் உண்டு. நான் என்னன்னு நினைச்சென்று பண்றேனோ அதை பொறுத்து அது வேலை செய்யும். அப்ப இந்த உலகத்தில் இருக்க ஆசைப்பட்டால் சொர்க்கத்துக்காக ஆசைப்பட்டு பண்ணிடு. முக்தி அடையணும்னு ஆசையா? அப்ப பகவானுக்கு ஆராதனமாக பண்ணுகிறேன் நினைத்துக்கொள். பாபங்கள் எல்லாம் மெதுமெதுவாக கழிந்து வரும். பாபங்கள் கழிய கழிய ரஜோகுணம் தமோகுணம் நமக்கு குறையும். குறைந்தால்தான் சத்துவகுணம் அதிகமாகி தியானம் செய்யவே முடியும். தியானம் செய்யணும்னால் எத்தனையோ மற்ற ஆசைகள் மற்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. அப்ப அதற்காக சத்துவகுணத்தை வளர்ப்பதற்கு 2 வழிகள். ஒன்று, கர்மத்தை விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். மற்றொரு வழி, பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவை உண்டு கொண்டு வர வேண்டும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.